வேலூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கால்வாய் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தை அடுத்த எர்த்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த உத்திரன் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் வீட்டருகே உள்ள ஏரிக்கு செல்லும் கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கால்வாயில் திடீரென அதிக அளவு வெள்ளம் வந்ததால் 5 பேரும் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் உத்திரனின் அண்ணன் மகள்கள் 2 பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். உத்திரனின் மகள்களான சுமித்ரா, திவ்யா மற்றும் மகன் போஸ் ஆகியோர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். குடியாத்தம் தீயணைப்புத் துறையினர் இறந்த 3 பேரின் உடல்களையும் மீட்டனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் வாலாஜாபேட்டையை அடுத்த முசிறி கிராமத்தைச் சேர்ந்த சர்க்குணம் என்பவரின் மகன் தினேஷ்குமார் தனது நண்பர்களுடன் வீட்டருகே உள்ள மகேந்திரவாடி பாலாற்று கால்வாயில் குளிக்கச் சென்ற போது உயிரிழந்தார். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கண்டவராப்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவரின் மகன் ஆகாஷ் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க சென்ற போது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு பலியானார். மீட்கப்பட்ட தமிழ்காந்த் என்பவர் உயர் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.